நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா நம்ம வேட்பாளரை காணோம்? வந்துருவாங்க ஐயா. என்னது இப்பவே குமார் அரசியல்வாதி ஆயிட்டாரா? வேட்புமனு தாக்கல் பண்றது கூட டயத்துக்கு வர வேண்டாமா? இல்லையா, கோயிலுக்கு போயிட்டு வரேனாரு, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது போல. சாமி கும்பிடுறதா முக்கியமா? அதை விட சரியான நேரத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணணும் இல்ல? ஏப்பா 10 நாள் டைம் கொடுத்துருத்தாங்கல்ல, முதல்ல இதெல்லாம் பண்ணணும் இல்ல? கடைசி நாள் அதுவும் 5:30 மணியோட முடியுதுன்னா 4:30 மணிக்கு தான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதா? இல்லைங்க ஐயா, முன்னாடியே வேட்புமனு தாக்கல் பண்ணா யார் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதான் என் கடைசி நிமிஷத்துல வேட்புமனு தாக்கல் பண்றது. எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆறுசாமி தான் நின்றுகிட்டு இருக்கான். இதுல என்ன ரகசியம் இருக்கு? சரி, ஏதோ ஒண்ணு நேரம் முடியறதுக்குள்ள ஆள் வந்தா சரிதான். எனக்கு என்னமோ இந்த அரசியல் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஐயா, அரசாங்கம் வேற அரசியல்வாதிங்க வேறங்க. ஆமா, நீ எங்க இங்கே? இல்ல, உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டுமே அண்ணன் அமைச்சார். பாதுகாப்பு? உன் மொழிய பார்த்தா உங்ககிட்ட இருந்தா எனக்கு பாதுகாப்பு வேணும் போல இருக்கு. சரி சரி, தேர்தல் நேரமா இருக்கு, ஒரு ஓட்டை கூட மிஸ் பண்ண கூடாதுன்னு பாக்குறேன். ஆமா, நீ சபரிமலைக்க பழனிமலைக்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்திய, இன்னும் போகல? ஐயா, எனக்கு கடவுள் உத்தரவு கொடுக்கலங்க. கொடுப்பாரு. ஏன் பூசாரி ஐயா, இவன் யார பார்த்து கும்பிடுறான்? அவன் கூட வந்த 5 பேர் தவிர வேற யாருமே இல்லையே. ஏற்கனவே மேகமூட்டமா இருக்கு, கண்ணை துருத்திட்டு பார்த்தாலே எதிர நிக்கிறவன் தெரிய மாட்டான். இதுல இவனுக்கு கண்ணாடி வர. அர்ப்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரில கொடை பிடிப்பாங்க இல்லையா, அந்த கதை தாங்கய்யா. அப்பா, இங்க ரிப்போர்ட்டர்ஸ் யார் இருக்கீங்க சார்? ஆமா, எந்த பத்திரிகை, தந்தியா முரசா? இல்ல சார், நாங்க அக்னி குஞ்சுல இருந்து வரோம். அக்கனி குஞ்சுன்னு பத்திரிகையா? நல்ல பத்திரிகை. சரி சரி, நான் சொல்றதை எழுதிக்கங்க. எழுதிக்கோப்பா. பாரம்பரியமிக்க வீர குலத்தில் பிறந்தவன் நான். பாத்தியா, அவனை பத்தி அவனே சொல்லிக்கிறான் பாரு. எனது பாட்டனார் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடிய திருமகனார். எனது பாட்டனாரின் பாட்டனார் திரைகடலோடி உலகம் முழுக்க போரிட்டவர். பூசாரி, அண்ட புழுகு ஆகாச புழுகா இருக்க. அரசியலுக்கு இதுதான் என் முதல் தகுதிய. அந்த வம்சத்தில் வந்த நானும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற அடிப்படையில் சேவை செய்ய இந்த தேர்தலில் களமிறங்குகின்றேன். வாழ்க தமிழ், வாழிய பாரதம், ஜெய் ஹிந்த். அவன் பேசுறதுல ஏதாவது 2 லைனுக்குள்ள சம்பந்தம் இருக்கா? இந்த பாருங்கப்பா, என் புள்ள சம்பாதிக்கிறதுக்காக தேர்தலில் நிக்கல, 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு என்கிட்ட சொத்து இருக்கு. இந்த ஊருக்கார பயலுக்கு நம்மளால ஏண்டதை செய்யலாம்னு தான் இவன் தேர்தலில் நிக்கிறான். இது வரைக்கும் கவுன்சிலரா இருந்து என்ன பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பஞ்சாயத்துக்கு அவன் சேர்மனா வந்தா ஊருக்கு தான் நல்லது. என் புள்ள நம்ம ஊரை சிங்கப்பூரா மாத்தணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கான். நல்லது நடக்கணும்னா என் பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா எப்படியே போங்க. ஆரிச்சாமி அப்பா சொன்னார்னு இது எழுதிங்க. சரிங்க. எப்ப ஆரிச்சாமி, நல்ல நேரம் முடியறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறோம். வா. சரிப்பா, போலாம். இந்தப்பா, அந்த குமாருக்கு ஒரு போன் போடு. நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கான நேரம் முடிய போகுதுப்பா, சீக்கிரம் வர சொல்லு. ஐயா, ஆரிச்சாமி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவன் பண்ணது இருக்கட்டும்ப்பா, நம்மால எங்கன்னு பாருங்கய்யா. ஆரிச்சாமி, உன்னை எதிர்த்து யாரும் போட்டி போடல போல் இருக்கு. இல்லப்பா, யாரோ குமாரோ டமாரோன்னு ஒருத்த நிக்கிறதா பேசிக்கிட்டாங்க. எந்த குமாரு? கொக்கி குமாரா இல்ல குரங்குமாரா?
சரிப்பா, போலாமா? இருங்கப்பா, ஆள் யாரும் வரலன்னா அண்ணன் போஸ்ட் ஆயிடும். இப்படியே ஒரு வெயிட்டிங்க போட்டு வேடிக்கை பார்த்துட்டு போலாம். அதுவும் சரிதான். ஆர்ச்சாமி, உன்னை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா தைரியம் இருக்கு? இந்தப்பா, என்னப்பா அந்த குமார் வருவானா இல்லையா? இல்லையா, போன் ஆஃப்ல இருக்கு. சரி, வீட்டுக்கு ஆள் அனுப்பி பார்க்க வேண்டியதுதானே? ஐயா அண்ணன் அங்க தான் போயிருக்காரு. சக்தியா? ஆமாங்க ஐயா. என்னப்பா நடக்குது இங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இன்னும் ஹாஃப் அன் அவர் தான்ப்பா இருக்கு. ஹலோ, சரி ஐயா, குமார் வீடு பூட்டி இருக்கான். பூட்டி இருந்தா பக்கத்துல விசாரிக்க சொல்லியா? அங்கேயே விசாரிச்சுட்டாங்க, ஆளை காணோமா. காணோமா? ஆர்ச்சாமி, எதிர்த்த கூட ரொம்ப பரபரப்பா இருக்கு. அப்பா, அந்த குமார் வரமாட்டான்ப்பா. என்னப்பா சொல்ற? கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவனை தூக்கியாச்சுப்பா. ஆர்ச்சாமி, சாணக்கியன்டா நீ. ஐயா, இதான் நீங்க அவனை தேர்ந்தெடுத்த லட்சணமா? காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இப்ப என்னங்கய்யா பண்றது? என்ன பண்றது? இன்னும் 5 வருஷத்துக்கு இவன் தான் சேர்மன் நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டியதுதான். அவன் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நீங்களும் ஆட வேண்டியதுதான். ஐயா இதை விடக்கூடாதியா. இனிமே என்ன செய்யறது? இருக்கிற 15 நிமிஷத்துல ஒருத்தன் பிறந்தா வரப்போறான். ஐயா, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? எதுக்கும் இருக்கட்டும் தான், நீங்க நிக்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கோங்க ஐயா. நானா? ஆமாங்க ஐயா, வழக்கமாவே இன்னொருத்தர் ரெடி பண்ணி வச்சிருப்போம். கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒரு காரணத்தால வேட்புமனு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா அதுக்காக உடனடியாக ஒருத்தர் நிறுத்தணுங்கிறதுக்காக எப்பவுமே ஒரு மாற்று வேட்பாளரை தயாரா வச்சிருப்போம். ஏங்க, அதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஐயா தான் கிடைச்சாரா? எம்பிட்டு பெரிய கலெக்டர் பதவியில இருந்தவர் இந்த சில்வெண்டு பையில எடுத்து பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நிக்கணுமா? ஐயா, இது சரியா வராதுங்கய்யா. நீங்க முடியாதுன்னு சொல்லிருங்க. இல்லைங்கய்யா, குமாரெல்லாம் ஒரு பெரிய தியாகியோட பிள்ளை. அவரையே விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா வேற யார் நம்ம சொல்றீங்க? ஐயா, 15 நிமிஷம் தான் இருக்கு. எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணணும். ஐயா வேணாங்கய்யா, அரசியல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. எதா இருந்தாலும் அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஐயா, இந்த எலெக்ஷன்ல நீங்க நிக்கிறீங்க. ஆரிச்சாமியை ஜெயிக்க உங்களை விட்டா வேற ஆளே இல்லைங்கய்யா. மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஐயா வேணாங்கய்யா. ஏய் ஐயா, மாலைக்கு சொல்லுங்கடா. மேலத்தளத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கய்யா. பட்டியில இருந்து குறும்பாடா 5 ஆட்டை புடிச்சு வாங்கடா. ஆ. இன்னைக்கு ராத்திரியே வெற்றியை கொண்டாடிடுவாங்க. சரிங்க சரிங்க. எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். ஐயா நான் நிக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். ஐயா நான் நிக்கிறேன். ஐயா எலெக்ஷன்ல நிக்கிறாரு. இந்த வருஷம் நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பாக்குறோம். எல்லாரும் வண்டியில இருங்க. வணக்கம். எதுக்கு இதெல்லாம்? வணக்கம். வணக்கம் ஐயா. விஷயத்தை கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா.
ஐயா தலைமையில இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கு. பாருப்பா, நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் நன்றி. ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டது இல்லை, என் மேல திணிக்கப்பட்டிருக்கு. வேற வழி இல்லாம தான் நான் இதை ஒத்துக்கிட்டேன். தகுதி இல்லாத ஒருத்தன் இந்த பதவிக்கு வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் நான் இந்த பதவிக்கு போட்டி போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஐயா, நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைங்க. நாங்களும் நீங்க தான் வரணும்னு நினைக்கல. உங்களுக்கும் அந்த ஆசை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா சூழ்நிலை உங்களை கொண்டாந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா, அது கடவுளோட சித்தம். யாரோட சித்தமோ ஊருக்கு நல்லது நடந்தா சரிதான். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஐயா ஓய்வெடுத்துக்குங்க, நாம நாளைக்கு பேசலாம். நல்லது. சரிங்க. வரோங்க ஐயா. சரிண்ணே வாங்க. வரோம் தம்பி. என்ன சக்தி, என்ன இதெல்லாம்? இல்லையா நான் சொன்னேன், அம்மாவும் அண்ணியும் தான். ஏற்கனவே இருக்கிற திருஷ்டியெல்லாம் பார்த்தாதுன்னு இப்ப இது வேறயா? கோச்சுக்காம ஒரு நிமிஷம் நில்லுங்க. மாமா, ஆர்த்தி தட்டுல காசு போடுங்க. சுபத்ரா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க மாமா? நீ லூசு மாதிரி நடிக்கிறியா இல்ல நிஜமாவே லூசா? நல்லா யோசிச்சு சொல்லு. போய் முதல்ல ஆர்த்தி ஊத்திட்டு வா போ. என்னங்க இதெல்லாம்? இங்க பாரு, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தருடைய வேட்பு மனுவை தாக்கல் பண்றதுக்கு தான் நான் அங்க போனேன். என்னையே வேட்பாளர் ஆக்குவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த பக்கமே போயிருக்க மாட்டேன். ஐயா அதை விடுங்க, முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதை பத்தி பேசி என்ன செய்ய? என்னடா முடிஞ்சு போச்சு? இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. அந்த ஆறுச்சாமியை எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு நீங்க உதவி பண்ணாலே அது பெரிய குத்தம்பாங்க. இதுல அவனை எதிர்த்து நீங்களே நிக்கிறீங்கன்னா சொல்லவே வேணாம். அவங்க வீட்டுல இந்நேரம் தைய தக்கன்னு குதிச்சிட்டு இருப்பாங்க. பாக்குறப்பெல்லாம் முறைச்சுக்கிட்டு, ஊர்ல ஒரு நல்லது கெட்டது நடக்கிறப்பெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு, எல்லாம் இப்பதான் ஓஞ்சுதுன்னு நினைச்சேன். திரும்பவும் எல்லாம் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. அம்மாய், நான் அதை பத்திலாம் கூட யோசிக்கல. ஐயா இருந்தது பெரிய பதவி, இந்த மாவட்டத்துக்கே கலெக்டரா இருந்தவர். என்ன இந்த சல்லிப்பள்ளி எடுத்து பஞ்சாயத்து போர்டு பதவி நிற்கிறமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற என்ன செய்யறது? அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு இங்க வேற யாருக்கும் தைரியம் இல்லை. அப்படியே எவனையாவது நிக்க வச்சாலும் அவன் ஜெயிப்பாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஜெயிச்சா கூட அவன் நியாயமா இருப்பானா இல்ல ஆறுச்சாமியோட 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு அவங்கிட்ட வாராட்டுவானான்னு தெரியல. ஏங்க, அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியுமா? பதவியில இருந்தீங்க, இருந்த வரைக்கும் ஊருக்கு நல்லது பண்ணீங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் கூட உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அது போதாதா? அது அப்படி இல்லைல்லம்மா. ஆரிச்சாய் மட்டும் பஞ்சாயத்து சேர்மன் ஆயிடுச்சான். இல்லாத ஆட்டமெல்லாம் ஆடிவேன். மொத்த ஊருக்கும் கெட்ட காலம்தான். இருக்கட்டும்டா. இப்ப ஊருக்காக உங்க அப்பா தானே தினம் அவங்கிட்ட போய் ஏச்சும் பேச்சும் வாங்கணும். ஒருவேளை உங்க அப்பா தோத்து போயிட்டா இன்னும் அவங்களுக்கு அது தொக்காயிடும். சரி சரி, என்னமோ எல்லாமே இன்னைக்கே நடந்து முடிகிற மாதிரி பேசிக்கிட்டு எல்லாத்தையும் விடுங்க. ஏமா, ஐயா ஒன்று நிற்கணும்ல, முடியுமில்ல, வேற வழி இல்லாமல் நிற்க வேண்டியதா போச்சு. அம்மா, ஐயா நிற்கணும்னு ஆனதுக்கப்புறம் நான் லேசில் விட மாட்டேம்மா. இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த ஆறுச்சாமி மூஞ்சில கறியை பூசா விட மாட்டேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது இல்ல, நான் அதுக்கு சொல்லல. அவங்க எல்லாம் அரசியல்ல பழம் தின்னு கொட்டை போட்டுங்க. எங்கிட்டு நூல் விட்டா பட்டம் எங்கிட்டு பறக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மாமா மாதிரி நல்லவங்களுக்கு அரசியல் சரிப்பட்டு வராதுன்னு தான் சொன்னேன். இப்ப இவ என்ன பாராட்டுறாளா திட்டுறாளா? ஐயோ மாமா, நீங்க அரசியலுக்கு லாயக்கில்லைன்னு சொல்ல வந்தேன். இப்பவும் எனக்கு புரியல. ஏய், வாயை முடிட்டு உள்ள போடி. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னங்க மாமா? கண்டிப்பா நீ எனக்கு ஓட்டு போட போறது இல்ல. உன் ஓட்டு மட்டும் இல்ல, உன் புருஷன் மண்டையை கிளறி அவன் ஓட்டையும் எனக்கு போட விடாம பண்ண போற. ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? எங்கள் ஓட்டு சிதம்பரத்துக்கே. ஐயோ, சிதம்பரம் சிதம்பரம் சொல்லிட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் உங்க பேர் சிதம்பரம் நான் சொல்லவே மாட்டேன். இதுக்கு அதுவே எவ்வளவோ தேவலாம். மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என் பேரை சொல்ற பாரு. ஏய், உள்ள போ. இவ ஒரு சரியான லூசுங்க. இவ ஒருத்தி இல்லைனாலும் நமக்கு எல்லாம் ரொம்ப போர் அடிக்கும். யாரு அவளா கிறுக்கு? அவ காரிய கிறுக்கு.
என்ன பேசுறோம் என்ன பண்றோங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் அவ இதை பண்ணிக்கிட்டு இருக்கா. தெரியாம அவ எதையுமே பண்றதில்ல. அண்ணி பாவங்கய்யா. போதும் போதும், உங்க அண்ணிக்கு நீங்க சப்போர்ட் பண்றது. என்னமோ நினைச்சு கிளம்பி போனேன், என்னென்னமோ ஆயிப்போச்சு. சக்தி ஐயா, நாளைக்கு நம்ம ஆளுங்களெல்லாம் வர சொல்லு. மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு பேசுவோம். சரிங்கய்யா. சக்தி சொல்லுங்கய்யா. இந்த பாரு, அவங்க வம்பு சண்டைக்கு இழுப்பாங்க. நீ கொஞ்சம் சூதானமா நடந்துக்கோ. சரிங்கய்யா. என்ன பார்க்குற? என்னதான் நம்ம வேணாம் வேணான்னு விலகி போனாலும் அவங்க கூட மல்லுக்கட்டி ஆகணும் நம்ம தலையிலேயே எழுதியிருக்கு. என்ன பண்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விடுங்கப்பா, நீங்க எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்டு? எம்புட்டு நெஞ்சல் இருந்தா இருந்தாலும் நமக்கு எதிர அனுப்பான். கலெக்டரா இந்த அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப அரசியலுக்கு வேற வரானா? எதிர்த்து நிக்கிற ஆள் வரல. கடைசி நேரத்துல வேற வழி இல்லாம அண்ணனை நெட்டிருக்காங்க. இல்ல, கேள்விப்பட்டத சொன்னேங்க. இது கணேசன் பேக்கர்ல கேக் வாங்குற சமாச்சாரமா? அவன் வாங்க வரல, இவன் வாங்க வந்தான்னு. 4 மணிக்கு ஆள் வரலன்னு சொல்லி 5 மணிக்கு நிக்க முடியாது. ஏற்கனவே பிளான் பண்ணி இருக்கிற அம்புட்டு சர்டிபிகேட்டையும் வச்சு ஃபார்ம் வாங்கி எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. வெளியில இந்த குமார் பேர் நிக்கிற மாதிரி போஸ் காட்டி கடைசியில நான் தான் வேட்பாளர்னு உங்க அண்ணன் பேப்பர் எடுத்து நின்றான். அப்பா, அந்த குமாரை நிக்க விடாம பண்ணது நீங்களும் அண்ணனும் தான். அதனால்தான் கலெக்டர் தேர்தல்ல நிக்கிறாரு. உனக்கு தெரியாதுமா, குமார் பேர் நம்ம விலைக்கு வாங்கலைனாலும் இதுதான் நடந்திருக்கும். அப்பா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? அந்த ஆளை ஏத்து ஜெயிக்க மாட்டேனா நானு? ஆரிச்சாமி, நீ சிங்க கூட்டிடா, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நீ ஜெயிப்ப. ஆனா அண்ணன் போஸ்டா உன்னை ஜெயிக்க விடாம பண்ணிட்டானடா. இன்னைக்கு ஊரை கூட்டி கறி விருந்து போட்டிருக்கணும். அந்த பையன் அதை கெடுத்துட்டான்னு வருத்தமா இருக்குடா. அதுவும் நல்லதான்ப்பா. போட்டி இல்லாம ஜெயிச்சா நம்ம பவர் என்னன்னு தெரியாதுல்ல. இந்த கலெக்டர் டெபாசிட்டை காலி பண்ணோம்னா ஊர்ல அம்புட்டு போயெல்லாம் சிரிப்பாங்கல்ல. ஏன்பா, வீட்டுக்கு ஒரு அரசியல்வாதி போதும், நீ இதுல தலையிடாம இருக்கியா? அக்கா, நான் அரசியல்வாதி இல்லை, அன்பான தம்பி. அண்ணனுக்கு தான் கட்சி கொடி கொள்கை எல்லாம். எனக்கு எங்க அண்ணன் ஜெயிக்கணும், அதான் முக்கியம். அப்படி சொல்ற என் தம்பி ரேவதி, தம்பி மாதிரி இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரணும். அப்பதான் அரசியல்ல எழுச்சி வருமா. இப்பதான் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு. பிரச்சனை இல்லாம முடிஞ்சிரும்னு நினைச்சேன். திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களே. ஏய், என்ன உங்க அண்ணன் மண்ணை கவ போறான்னு பயம் வந்துருச்சா உனக்கு? நான் என் அண்ணனை நினைச்சு கவலைப்படலைங்க. ஆரிச்சாமியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என் அண்ணன் கெட்டவரா இருந்தாலும் ஊருக்குள்ள அவருக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு. நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும். அம்மா, இந்த மதிப்பு மரியாதையும் பார்த்து எவனும் ஓட்டு போட மாட்டாம்மா. எல்லாம் பணத்துக்கு தான். ஏதாவது கொடுக்கணுமா, கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க. உங்க அண்ணன் கஞ்சம்மா, எச்சி கையால கூட காக்காவை ஓட்ட மாட்டான். பேண்ட் பாக்கெட்ல கையை விட்டுக்கிட்டு நீதி நேர்மைன்னு பேசிக்கிட்டு இருந்தா அவங்க வீட்லயே அவனுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கம்மா. சர்ரு சர்ருன்னு எடுத்து விடணும்மா. ஒவ்வொரு பையிலையும் 500 ரூபாய் நோட்டால பொலேர் பொலேர்னு அடிக்கணும். ஐஏஎஸ் வேற, அரசியல் வேறம்மா. அவன் டப்பா எப்படி டான்ஸ் ஆட போகுதுன்னு பாரு. வீட்டுல சாப்பிட்டு அவனுக்காக ஓட்டு கேட்டு பின்னாடி வர்ற அளவுக்கு இந்த ஊர்ல பெரிய மனுஷங்க எவனுமே கிடையாதுமா. கோட்ரும் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தாதான் பசங்க கண் முழிச்சு வேலை பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற 20 தெருவுக்கு ஒரு 40 ஜீப் சொல்லி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு தெருவுலையும் தெருவுக்கு 2 ஜீப்பு ஆறுச்சாமி ஆறுச்சாமின்னு அலருமா. ஆரிச்சாமி, என் சொத்து பூரா அலைஞ்சாலும் பரவாயில்ல, அந்த கலெக்டர் பேரை விடக்கூடாதுடா.
அவன் ஓட்டே கூட அவனுக்கு விழக்கூடாதுடா. நம்ம ஊருக்காரன் எவன் மதுரை, மெட்ராஸ், பாம்பேன்னு இருக்கானோ எல்லாத்துக்கும் டிக்கெட் போடுறா. இங்க வர வச்சு ஓட்ட போட சொல்லுவான். அள்ளி உர்றா. நம்ம வீசுற பணத்துல அவன் படகு தத்தளிக்கணும். மாமா, அந்த கலெக்டர் என்னவோ நல்லவர் தான். அந்த வீட்லயும் அடிதடி பண்றதுக்குனே ஒருத்தர் இருக்கான். யாரு? அந்த சக்தி பயலா? ஆமாங்க, நீங்க பண்ற எல்லா குறுக்கு வேலையும் அவனுக்கும் தெரியும். அவன்லாம் நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான். அப்படியே நசுக்கிடுவேன். அவன் சத்திரியன். மிலிட்டரியில வேணா சேரலாம், ஆனா மினிஸ்டர் ஆக முடியாது. நான் சாணக்கியன். பாத்துக்கிட்டே இரு. இந்த தேர்தல் இந்த ஆறுசாமி யாருன்னு காட்ட போற தேர்தல். ஆமண்ணே, வருங்கால பாரதம் வேணும் போஸ்ட் அடிக்க சொல்லியிருக்கேன். அடுத்த அரசியல் நம்ம டெல்லியில தான். டெல்லி கில்லி போறதெல்லாம் இருக்கட்டும், ஒழுங்கா பஞ்சாயத்து சேர்மனா ஆக முடியுமான்னு யோசனை பண்ணுங்க. உங்க அண்ணனுக்கு அடுக்கு முள்ள பேர் தெரியுமாடி? அதானே, உங்க அண்ணன் பள்ளிக்கூடம் வாத்தியார் மாதிரி பாடம் அனுப்பான். என் புள்ள தமிழ்ல விளையாடுவாண்டி. ஆர்ச்சாமி, உன் தமிழ் எடுத்து விடுறா. ஐயகோ தமிழகமே, ஆர்ப்பரைக்கும் தமிழினமே, உன்னை வழிநடத்தி செல்ல உதயமாகின்றான் ஒரு தமிழன். உள்ளுக்குள் எரிகிறது நெருப்பு, உன் வீடு தேடி வந்து தருவேன் பருப்பு. உன் காலிலே கிடக்கும் செருப்பு, தோளா உன் உடலிலே நான் ஒரு உறுப்பு. எதிரிகளுக்கெல்லாம் என் மேல் வெறுப்பு, அவன் முகத்திலே பூசுவேன் கருப்பு. ஏங்க எப்படி எப்படிடா தம்பி? அழுகே வருதுண்ணே. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒவ்வொரு பையனும் சும்மா குத்து குத்தும் குத்த போறான் பாரு. அப்பா ஆர்ச்சாமி, உன்னால தமிழுக்கே பெருமடா. என்ன ரேவதி? அண்ணா, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். கணக்கு கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. அம்மா எப்படிமா? நீ பேசுற ஒரு கர்மமும் எனக்கு புரியலடா. ஊர்க்காரங்களுக்கு புரிஞ்சு உனக்கு ஓட்டு போட்டா சரிதான். ஆர்ச்சாமி, நம்ம வீட்டுல இருக்கிற 7 ஓட்டுல ஒரு ஓட்டு கலெக்டர் ஓட்டுறோய். சிதம்பரம், இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. ஏண்டா எலெக்ஷன்ல நின்னோன்னு நீ கதறி கதறி கண்ணீர் வடிப்ப. நாளை நமது, நம்ம ஊர் பஞ்சாயத்து நமது. என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. அம்மா, ஆர்ச்சாமிக்கு சுத்தி போடுமா? இதோ வர மாமா. நாய் கண்ணு, நரி கண்ணு, முண்டை கண்ணு, பேய் கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் போகட்டும். துப்புங்க. அழகரு, இந்த தேர்தல்ல யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உன் காதலுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு.